மேஷ ராசி நேயர்களே அப்படின்னு சொல்லி இந்த சொக்கால உட்காந்துருக்கிறேன்னா, இதே சொக்கால ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டு முடிச்சேன். அந்த வீடியோவ பார்த்து இதுக்கு வந்திருக்கவங்களுக்கு சூப்பர். பார்க்காம வந்தவங்க அந்த வீடியோவையும் பார்த்துட்டு வந்துருங்க. அதுவும் இந்த மேஷ கன்னி ராசி கதை கிடையாது. கிரிக்கெட்ட பத்தி தான் பேசியிருக்கேன். சொக்கா தான் இப்படி திடீர்னு வித்தியாசமா எனக்கு ஒரு ட்ரெடிஷனல் அட்டயர்ல வந்திருக்கிறேன். ரைட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை டியர் பிட்ஸ் ஹை ஃப்ரம் பாலா. என்ன பார்த்தோம் அப்படின்னா, போன வீடியோல பிசிசிஐ உடைய இந்த செலக்ஷன் கமிட்டில வந்து சில மாற்றங்கள் வரப்போகுது. ஒரு பக்கம் வந்து கொந்தளிக்கிறாங்க எல்லாருமே. சுப்மன் கில் எடுத்து ஸ்ரேயாஸ் ஐயர் எடுக்கல அப்படின்னு சொல்லி. இது ஒரு பக்கம் நடக்குது. என்ன நடக்குதுன்றது தான் அந்த வீடியோல பேசிடுவோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது குட் பை டு கம்பீர் அப்படிங்கிற ஒரு நிலைமை இப்ப ஏற்பட்டிருக்குது அப்படின்றதா. எஸ், கிட்டத்தட்ட வந்து கம்பீர் குட் பை சொல்லக்கூடிய டைம் வந்து நெருங்கிக்கிட்டே போகுதுங்க. சார் இப்பதான் சார் வந்தாரு அவரு அப்படின்னா, இப்ப வந்தாரா எப்ப வந்தாருங்கிறது முக்கியம் கிடையாது. என்ன பண்ணாருங்கிறதா முக்கியம். எப்ப வந்தோங்கிறது முக்கியம் கிடையாது. புல்லட் எப்படி இறங்குதுங்கிறதா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம கௌதம் கம்பீர் என்ன இறக்குனாரு புல்லட்ட அப்படிங்கிறதா இப்ப கேள்வி. ஏன்னா கௌதம் கம்பீரை பொறுத்த வரைக்கும் வந்து சீரீஸ்கள் லாஸ் பல பார்த்துக்கிட்டே வந்துருந்தாரு. அது கூட ரொம்ப சீரியஸா நம்ம எடுத்துக்கல. பட் எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா, இவருடைய இவருதான் வந்து பிரச்சனை. இவருடைய இதுலதான் வந்து இந்த ஸ்குவாட் தான் வந்து செலக்ஷன் கமிட்டி வந்து இப்படி எடுக்குது. முக்கிய காரணம் இவர் தான் அப்படிங்கறதா இங்க பிரச்சனை. எஸ், நம்மளுடைய இந்திய அணியில இந்த ஸ்ரேயஸ் ஐயர், சுப்மன் கில் இது அதுன்ற போற பிரச்சனைகள் மூல காரணம் எங்கன்றத நம்ம உட்காந்து மூலக்கடை வாசல்ல யோசிச்சோம் அப்படின்னா நமக்கு பதில் கண்டிப்பா நல்லா கிடைக்கும். என்ன பதில் அப்படின்னா, ஒரு பக்கம் பிசிசிஐ செலக்ஷன் கமிட்டியா, இல்ல வந்து நம்மளுடைய கேப்டன் சூரியகுமார் யாதவா, இல்ல கோச்சா, இல்ல பிசிசிஐயே வா அப்படிங்கறதா என் கேள்வி. சோ இந்த பிசிசிஐ பாடியிலேயே பிரச்சனையா அப்படின்னா, கண்டிப்பா பாடியில பிரச்சனை இருக்குது. நம்ம பாடியில எல்லாம் எப்படி பல பிரச்சனைகள் இருக்கு, அந்த மாதிரி பிசிசிஐ பாடியிலேயே பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. அதை பத்தி நம்ம போன வீடியோ பேசியிருக்கோம். சோ அது ஆக்சுவல் பிரச்சனை கிடையாது. இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் ஏன் இப்படி நடக்குது, இந்த யாரும் கேட்பார் இல்லாத மாதிரி வந்து இப்படி ஒரு செலக்ஷன் இவங்க பண்றாங்களே, அதுக்கு என்ன பிரச்சனைங்கிறத பார்க்கும்போது அதுக்கு இந்த பிசிசிஐ பாடியே மிகப்பெரிய காரணமா சொல்ல முடியாது. முக்கிய காரணம் வந்து கேப்டன் எஸ்கே ஒய்யா அப்படின்னா, அவர் என்னங்க பண்ணார், சும்மா அந்த கொடுக்கறத வச்சு அழகா ஆடி ரிசல்ட்டை கொடுத்து போய்க்கிருக்காரு. அவர் அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஷியல் பர்சனாலாம் இன்னும் வந்து மாறல இந்த பிசிசிஐலயோ இந்திய கிரிக்கெட் டீம்லயோ. அடுத்து மூணாவது, பிசிசிஐ செலக்ஷன் கமிட்டி தான் இங்க பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த செலக்ஷன் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த நாலாவதா நான் சொன்னேன் பாத்தீங்களா, அவர் சொல்றதான் கேட்டு நடந்துட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்குறாங்க. என்ன சார் என்ன வேணும் சொல்லுங்க. இப்ப நீங்க உங்களை வந்து நம்பி பிசிசிஐ போட்டிருக்கு, உங்களுக்கு ஒத்துழைக்க சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு கோச் ஆகிய நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க உங்களுக்கு பண்ணி தரோம் அப்படிங்கிறது தான் இங்க ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ செலக்ஷன் கமிட்டிங்கிறவங்க யாரு அப்படின்னா, லிட்டரலா வந்து கௌதம் கம்பீரோடைய 4 பேர் இப்படி நம்ம வச்சுக்கலாம். இனிமேல் அதை நீங்க செலக்ஷன் கமிட்டின்னு போட வேணாம், கௌதம் கம்பீர் பாய்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு கோச்சுங்கிறவங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு கேப்டன் என்ன பண்ணணும், ஒரு செலக்ஷன் கமிட்டி என்ன பண்ணணும், உங்களுடைய வரைமுறைகள் இருக்குது. அதை தாண்டி நீங்க இந்த கோட்டை தாண்டி இப்படியும் போகக்கூடாது, அந்த கோட்டை தாண்டி அவங்க இப்படியும் வரக்கூடாது. அப்போ ஒரு செலக்ஷன் கமிட்டி வந்து தனிச்சு இயங்கணும். அவங்க வந்து இன்புட்ஸ் கேட்டுக்கலாம். ஒரு கோச் கிட்ட இருந்து ஒரு கேப்டன் கிட்ட என்னப்பா என்ன போயிட்டு இருக்கு, என்ன விஷயம், என்ன ஏது, ரைட் ஓகே, இந்த இது இப்படி ஓகே, என்ன அப்ரோச் பண்றீங்க, ரைட் இதான் உங்க பிளானா, ஓகே சரி நான் அதுக்கு ஏற்ற மாதிரி எழுத்துறேன். இவ்வளவுதான் சொல்லணும். நான் வந்து ஃபுல் ஸ்பின்னா எனக்கு போலான்னு இருக்கேன் சார், இந்த பிட்ச் ஸ்பின்னா இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. கோச்சும் கேப்டனும் சேர்ந்து அவங்க இன்புட்ஸை கொடுக்கலாம். ஏஷியா கப் போறோம் சார், யூஏயில் நடக்குது, 2 கிரவுண்டு தான் மொத்தமாவே. அந்த 2 கிரவுண்டு இப்படி தான் நடக்கும், இந்த மாதிரி நாங்கள் விளையாடி இருக்கோம், போன முறை போனப்ப இப்படி இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும், லெக் ஸ்பின்னர் இருந்தால் நல்லா இருக்கும். எங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் கம்மியா இருந்து ரைட் ஹேண்ட் நிறைய இருந்தா அதிகமா. இது இவ்வளவுதான் சொல்ல முடியும் சார். அந்த பிரசித் கிருஷ்ணா எடுத்துருவா தம்பி, வேண்டாம்னு சொல்ல வந்தேன் சார், அவரை விட்டுருங்க. அப்புறம் அந்த ஹர்ஷித் ராணா அந்த தம்பியை கொடுத்துருங்க சார். அப்புறம் சார் குல்தீப் யாதவ் கொஞ்சம் கொடுத்துருங்க சார். குல்தீப் யாதவ் என்ன பண்ணாரு, ஐபிஎல் 2025 சூப்பரா விளையாடினாரா? இல்ல சார், அவர் வந்துட்டு பர்பிள் கேப் லிஸ்ட்லயே வந்துட்டு 17வது இடத்துல இருக்கிறார் சார். 17வது இடத்துல இருக்கிறவர் எதுக்குங்க நீங்க கேக்குறீங்க அப்படின்னு கேள்வியாவது இந்த பிசிசிஐ கேட்டு இருந்திருக்கணும். அதையும் கேட்கல. குல்தீப் யாதவ் எதுக்குங்க இந்த T20 இன்டர்நேஷனல் ஸ்குவாட்ல இருக்கிறார், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏசியா கப் 2025 இந்தியா ஸ்குவாடில் குல்தீப் யாதவ் எதுக்கு இருக்கிறார்? குல்தீப் யாதவ் ரெட் பால் கிரிக்கெட்ல ஏன் எடுக்கலன்னு கேள்வி கேட்டதும் நம்ம சேனல்ல நம்ம தான் கேட்டோம். ஏங்க பாவங்க நல்ல மனுஷங்க, நம்மள்ட்ட இருக்கிற ஒரே ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனமன் அவர் தாங்க, அவரை ஏங்க எடுக்கல அப்படின்னு. ரீசெண்டா ஐபிஎல்ல வெறித்தனமா விளையாடி ஃபைனல்ஸ் வரைக்கும் டீம் எடுத்துட்டு போன 135 130 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு இந்த வருஷம் 150 160 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடியும் டீம்ல இடம் பிடிக்க முடியல. அவர் பேர் ஸ்ரேயஸ் ஐயர். இதுக்கு முன்னாடி சீசன்லாம் நல்லா தான் போட்டிருக்கேன். இந்த சீசன்ல நான் 17வது இடத்துல இருக்கிறேங்க பர்பிள் கேப் லிஸ்ட்ல. நான் எடுத்த விக்கெட்டே 10 15 தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் குல்தீப் யாதவ் ஸ்குவாடுக்குள்ள வர்றாரு. எப்படி? அப்ப என்ன பேசிஸ் இருக்குது? அப்ப உங்களுக்கு கோச் என்ன சொல்றாரோ, என்னுடைய முன்னாள் கேகேஆர் வீரர்கள் என் கூட ரொம்ப பழகி நல்லபடியா இருந்தவங்க. சுனில் நாராயண் சார் வெஸ்ட் இண்டீஸ். ஓ சாரி ஓகே. வருண் சக்கரவர்த்தியை கொடுத்துருங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சுனில் சக்கரவர்த்தி அண்ட் வருண் நாராயண். என்ன சார் சொல்றீங்க? நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கொடுங்க சார் அப்படின்ற ரேஞ்சுக்கு இது நடக்குதுங்கிறது தான் இங்க பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான புள்ளி
கௌதம் கம்பீர். சோ விரைவில் குட் பை கௌதம் கம்பீர் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஜிஜி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கௌதம் கம்பீர். இன்னொரு ஜிஜி சொல்லுவாங்க இந்த கேமர்ஸ்லாம் குட் கேம் அப்படிம்பாங்க. நான் ஒண்ணு சொல்றேன். ஜிஜி குட் பை கம்பீர் இப்படின்னு நான் சொல்றேன். விரைவில் நடக்குதா இல்லையா நீங்க பாருங்க. ஏன்னா பிசிசிஐன்ற ஒரு கமிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கேப்டன்ஸ் கோச்சஸ் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருப்பாங்க. தங்களுக்கு வேண்டியவங்களை கேட்டு வாங்குவாங்க. தங்களுக்கு வேண்டிய வீரர்களை கேட்டு வாங்குறது கூட பரவாயில்ல. தனக்கு வேண்டப்பட்ட வீரர்களை இங்க கேட்டு வாங்குறீங்கிறது தான் பிரச்சனை. புரியுறதா? அப்ப இந்த மாதிரி லட்சணத்துல வீரர்களை கேட்டு ஒரு கோச் வாங்கி அதை கேள்வி கேட்க முடியாத இடத்துல ஒரு சீனியர் பிளேயராகவும் இருந்தாலும் கூட நான் வந்து தோனி, ரோஹித், கோலி எல்லாம் இருந்த காலத்துல வந்த வீரர். அதனால எனக்கு டீம்ல ஒன்றும் அவ்வளவு பெரிய ஒரு ஒரு பொறுப்புலாம் கிடையாது. நான் சொன்னேன் எனக்கு இவனை கொடு அவனை கொடுன்னு சொல்ற ரேஞ்சுக்குலாம் நான் இன்னும் ரீச் ஆகல. நான் வந்து ஒரு சூரியகுமார் யாதவ் தான் டீம்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேப்டன் இருக்கிறனால இங்க கோச் என்ன சொல்றாரோ அது மட்டும்தான் நடக்குது. அதுதான் பிரச்சனை. இதுக்கு முன்னாடி ஒரு கேரி கிறிஸ்டனும் மகேந்திர சிங் தோனி இருந்தப்பயோ, இல்ல வந்து ஒரு கிரேக் சாப்பல் கங்குலி இருந்தப்பயோ, இல்ல வந்து நம்ம ரவி சாஸ்திரியன் விராட் கோலி இருந்தப்பயோ, கிரேக் சாப்பல் கதையை விட்டுருங்க, அது கொஞ்சம் ஆகாத கதையா போச்சு, அதை விட்டுருவோம். தோனி கேரி கிறிஸ்டனா இருக்கட்டும், அவங்க கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் போய் ஐயா எனக்கு ஒரு வேணும்னு சொன்னா ஓகே புரியுது ரைட் ஓகேன்னு அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் அதுக்கப்புறமா வந்த ரவி சாஸ்திரி விராட் கோலியோட காம்பினேஷனும் போச்சு. எல்லாமே இருக்கு வச்சுக்கோங்களேன். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா இங்க கேப்டன் கேட்கறதுக்கு இடமே இல்ல. சுப்மன் கில் என்னங்க பேர் என்னங்க கௌதம் கம்பீர் ஒரு சீனியர் இருக்கும்போது எதுக்குங்க கேப்டன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டே அப்பா உனக்கு என்ன வேணும் நீ சொல்லுப்பான்னு டைரக்டா செலக்டர்ஸ்க்கும் கோச்சுக்கு நடுவில் மட்டும்தான் பேச்சுவார்த்தை. இங்க கேப்டன் ஒன்னும் பெருசா சொல்ற மாதிரி இல்ல. சின்ன சின்னதா சரிங்க அவரு ஓகே தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஞ்சுக்கு இங்க ஒரு ஜூனியர் கேப்டன்ஸ் இருக்கிறனால அவ்வளவு பெரிய ஒரு ஒரு கருத்தை வந்து இங்க ஆணித்தரமா பதிவு செய்யக்கூடிய லெவல்ல இல்லாத கேப்டன் இருக்கிறனால ஆடுறாரு கௌதம் கம்பீர். இதை தப்பா பயன்படுத்திக்கிட்டு அவர் வந்து இந்த டீம் தோக்கணுங்கிறக்கா இது பண்ண மாட்டார். பட் வேண்டப்பட்டவங்களை கொஞ்சம் உள்ள கொண்டு வரனால அது அப்படி போய் முடிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு அவருக்கு ஏதாவது ஆப்படிக்குங்கிறதும் அவர் புரிஞ்சுக்கணுங்கிறதா இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ரிங்கு சிங்க்கு தொடர் வாய்ப்புகள் இந்த வருஷம் அவர் பெருசா ஒன்றும் விளையாடல. சஞ்சு சாம்சன் அவர்கள் இந்த வருஷம் சரியா விளையாடலைங்கிறனால அவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ரெடியா சுப்மன் கில்ல ஸ்குவாடுக்குள்ள கொண்டு வந்து ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. சஞ்சு சாம்சனை எதுக்குங்க நீங்க பிளேயிங் அவனை நாளைக்கு சுப்மன் கில்க்கு பதிலாக எடுக்கல அப்படின்னு கேட்டா 2025 ஒரு ஸ்டாட்ஸை பாருங்க, ஐபிஎல்லையும் பாருங்க, ஓடி இன்டர்நேஷனல் T20 இன்டர்நேஷனலையும் பாருங்க காட்டுவாங்க. அப்ப நான் அதே தான் கேட்கறேன். ரிங்கு சிங்க் அதே மாதிரி ஸ்டாட்ஸ் எடுத்து காட்டுங்க. 2024-25 எப்படி டிப் ஆயிருக்குது. 23, 24, 25 இப்படிதான் அவர் ஐபிஎல் டிப் ஆயிருக்கு. T20 இன்டர்நேஷனல்ஸ்லயும் ஒரு சீரிஸ் செம்மையா விளையாடுறது, அடுத்த சீரிஸ் புக்ஸ்னு பேருது. அப்புறம் எப்படி நீங்க அவர் எடுத்தீங்க நான் கேட்பேன். ஆனா அதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்காது. குல்தீப் யாதவ் கணக்கே எடுக்க முடியாது. எப்படி கொண்டு வந்தீங்கன்னு ஒண்ணுமே புரியல. கடந்த ஒரு வருஷத்துல அவரை நீங்க எடுக்கவே இல்லை T20 இன்டர்நேஷனல். இப்போதைக்கு திடீர்னு எடுக்கிறீங்க. அக்சர் பட்டேல் இருக்கிறாரு. வாஷிங்டன்ஸ் வந்து ரிசர்வ்ஸ்ல இருக்கிறாரு. நல்லா விளையாடிட்டு இருக்கிற வாஷிங்டன். சோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்துட்டு பண்ணக்கூடிய நம்ம கௌதம் கம்பீருக்கு விரைவில் குட் பை சொல்லக்கூடிய நேரம் வந்து விட்டதுங்கிறதா வந்து இந்த வீடியோ மூலமா நான் பதிவு பண்ணிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? கௌதம் கம்பீர் குட் பை சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பிசிசிஐ இல்லங்க ஏங்க ஜிஜி எல்லாம் சும்மா வேற மாதிரி இருப்பாருங்க அப்படிங்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை விடைபெறுது உங்கள் பலம். ஓகே பாய்.